ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்மளுடைய சைல்ட்ஹுட் ஃபேவரட் ஸ்வீட் ரெசிபி வேர்க்கடலை பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு பர்ஃபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் கூட பர்ஃபெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வேர்க்கடலை பர்ஃபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 350 கிராம் அளவுக்கு இருக்கும். வேர்க்கடலையை ஒரு பேனில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேர்க்கடலையை வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேர்க்கடலையை வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வரப்பட்டு வரும். நான் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதனால் ஜஸ்ட் ஒரு டைம் லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நல்லா வேர்க்கடலை வரப்படுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வரப்படுச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு வேர்க்கடலையை எடுத்துட்டு இந்த மாதிரி தோல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரணும். இப்போ வேர்க்கடலை நல்லா வரப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலையை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு வேர்க்கடலையோட சூடை அப்படியே ஆற விட்டுடலாம். வேர்க்கடலையோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தோலை ரிமூவ் பண்ணுங்க. அப்போ தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 1-2 வேர்க்கடலையில் தோல் ரிமூவ் ஆகாமல் இருந்தால் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேர்க்கடலையோட தோலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா வேர்க்கடலை முழுசாக இருக்கும்ல, அதை 2ஆக உடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது இந்த வேர்க்கடலை அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இந்த பட்டர் ஷீட்டில் நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் அப்ளை பண்ணுற இந்த பட்டர் ஷீட்டில் தான் லாஸ்ட்டாக நான் வேர்க்கடலையை சேர்த்து லெவல் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா ஈஸியாக அந்த பட்டர் ஷீட்லேருந்து வரணுன்றதுக்காக தான் நெய் அப்ளை பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேட் அப்படின்னா கப்பில் நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுடுங்க. பட்டர் ஷீட்டில் நெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானல்ல 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம வேர்க்கடலையே மெஷர் பண்ணிட்டோம்ல, அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு வெல்லம், அடுத்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு 2 கல் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை கரைச்சி விட்டுக்கலாம். வேர்க்கடலை பர்ஃபி செய்யறதுக்காக நம்ம எடுத்துக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிறோம்ல, அதே கப்பால் தான் மெஷர் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே கரெக்டாக இருக்கும். வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லத்தை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போது இந்த வெள்ளை தண்ணியை நான் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா திரும்ப இந்த வெள்ளை தண்ணியை அதே வானல்லே சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்துக்கிற வெள்ளத்தில் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெள்ளத்தை கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாகு ரெடி பண்ணுங்க. அப்போ அந்த வெள்ளை தண்ணியில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். வெள்ளை தண்ணியை வானல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த வெள்ளை தண்ணி கூட 4 ஏலக்காவுடைய சீட்ஸை நசுக்கிட்டு இந்த வெள்ளை தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெள்ளை தண்ணியை நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெள்ளை தண்ணியோட கன்சிஸ்டன்சி கல் மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெள்ளை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெள்ளை தண்ணி நல்லா நுரைச்சி பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் பாகுபதம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் வெள்ளை தண்ணியை இந்த மாதிரி விட்டு பாருங்கள். தண்ணியில் ஊற்றுன வெள்ளை தண்ணியை இந்த மாதிரி கையால் எடுத்து பாருங்கள். எடுக்கிறதுக்கு வரலை, தண்ணியில் கரைச்சி விட்டாலும் வெள்ளை தண்ணி கரையுது. இப்போ பாகுபதம் இன்னும் வரலை. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வெள்ளை தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெள்ளை தண்ணியோட கலர் நல்லா டார்க் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பாகுபதம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் வெள்ளை தண்ணியை இந்த மாதிரி விட்டு பாருங்கள். தண்ணியில் விட்ட வெள்ளை தண்ணியை இந்த மாதிரி விரலால் ஒன்று சேர்த்து வெள்ளை தண்ணியை கையால் எடுங்க. இப்போ எடுக்கிறதுக்கு வருது. அதே போல் கையால் நம்ம அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதுவுமே கரெக்டான பதம் கிடையாது. வெள்ளத்தண்ணியோடைய பாகு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெள்ளைப்பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் இந்த வெள்ளை தண்ணி நல்லா டார்க்கான கலருக்கு சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வெள்ளை தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஈவினிங் ஸ்நாக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெள்ளை தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அதே போல் வெள்ளை தண்ணி தண்ணி போல் இல்லாமல் நம்ம கரண்டியால் எடுத்து பார்க்கும்போது நல்லா நொர நொறையாக இருக்கும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம பாகுபதம் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துட்டு தண்ணியில் வெள்ளை தண்ணியை விட்டு பாருங்கள். வெள்ளை தண்ணியை தண்ணியில் விட்டதுமே வந்துட்டு எடுக்காதீங்க. அதோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறமா அந்த வெள்ளை தண்ணியை தண்ணியிலேருந்து எடுக்கணும். வெள்ளைப்பாகோடைய சூடு ஆறதுக்குள்ளவே நம்ம தண்ணியிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா வெள்ளைப்பாகு நல்லா சாஃப்டாக இருக்கிற போல் இருக்கும். அதனால வெள்ளைப்பாகோடைய சூடு கொஞ்சம் குறையட்டும். அதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து எடுத்து பாருங்கள். வெள்ளைப்பாகோடைய சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பிளேட்லேருந்து வெள்ளைப்பாகுவை எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கும் வெள்ளைப்பாகு. வெள்ளைப்பாகுவை தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த தண்ணியிலே அந்த வெள்ளைப்பாகுவை வேகமாக போட்டிங்க அப்படின்னா கல் போட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம அந்த வெள்ளைப்பாகுவை எடுத்து தட்டிலையோ அப்படின்னா கீழேயோ போட்டு பார்த்தோம் அப்படின்னா கல் கீழே விழும்போது எந்த சவுண்டு வரும் அதே சவுண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை இந்த வெள்ளைப்பாகு கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ இந்த வேர்க்கடலை வெள்ளைப்பாகு நெய் மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை பர்ஃபி செய்கிறதுக்கு பாகுபதம் செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதனால் வீடியோவில் சொல்லியிருக்க அதே பாகுபதம் வர வரைக்கும் வெல்லத்தை காய்ச்சிக்கோங்க. வெல்லத்தையும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலையை நம்ம ஏற்கனவே நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டர் ஷீட் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே கரண்டியால் இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டியில் வேர்க்கடலை ஒற்றை போல் இருக்கும். அப்போ கரண்டியில் எண்ணெய் அப்படின்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. வேர்க்கடலையை இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த வேர்க்கடலையோட சூடு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வர வரைக்கும் நம்ம ஆற விட்டுடலாம். ரொம்ப சூடு ஆற விட்டுடக்கூடாது. வேர்க்கடலையோட சூடு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். சூடு ஆறினதுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு இருக்கும்போது கட் பண்ணோம் அப்படின்னா வேர்க்கடலையை கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேர்க்கடலையை பர்ஃபி ஷேப்க்கு கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நல்ல ஷைனிங்காக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த வேர்க்கடலை பர்ஃபியை நான் 2ஆக உடைச்சி காமிக்கிறேன். 2ஆக உடைச்சி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே கடையில் வாங்கும்போது எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே இந்த வேர்க்கடலை பர்ஃபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.